வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. காஞ்சிபுரத்தில் தனியார் கல்லூரியில் மாணவர்களை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் பணம் பறித்ததாக கல்லூரி பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களை நம்ப வைத்து ஏமாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? கல்லூரியில் மாணவர்களை படிக்கும் பொழுதே ஃபாரினில் வேலை என கூறி பல லட்சக்கணக்கில் ஏமாற்றிய கும்பல். மாணவர்களிடம் வசூலித்த கட்டணத்தை கல்லூரிக்கும் செலுத்தாமல் விபூதி அடித்த ஊழியர்கள். திட்டமிட்டு கல்லூரி மாணவர்களையும் கல்லூரியையும் ஏமாற்றிய மெகா சீட்டிங்கில் நடந்தது என்ன? சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல தனியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிக்கு காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கிளை கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் கல்லூரியின் கிளையில் பணிபுரிந்த ஊழியர்கள் மாணவர்களிடம் வசூலித்த கல்வி கட்டணத்தை கல்லூரி கணக்கில் செலுத்தாமல் கையாடல் செய்துள்ளனர். மேலும் மாணவர்களை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சுமார் 80 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். ஆனால் பணத்தை வாங்கிக் கொண்டு அதோ அனுப்புகிறோம், இதோ அனுப்புகிறோம், இந்த அனுப்புகிறோம் என இழுத்தடித்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளனர். இதனால் பணம் செலுத்திய மாணவர்களின் பெற்றோர் கடும் வேதனைக்கு உள்ளானார்கள். ஒரு கட்டத்தில் தொடர் ஏமாற்றத்தால் பணத்தை பறிகொடுத்தவர்கள் போலீசில் புகாரளிக்க மாணவர்களை திட்டமிட்டு பணத்திற்காக ஏமாற்றிய சாமு என்கின்ற சாமுஸ்ரீ, விக்னேஷ், பவன், பிராங்க்லின் மற்றும் சத்தியகலா ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான சாமுஸ்ரீயை பொள்ளாச்சியில் தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் பிராங்க்லின், சத்தியகலா உள்ளிட்ட மேலும் 4 பேரையும் தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட கல்லூரியின் பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட கிளை கல்லூரிகளிலும் இதேபோல சுமார் 30 லட்சத்திற்கு மேலாக பண மோசடிகள் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணையின் முடிவில் எத்தனை மாணவர்களை ஏமாற்றி உள்ளார்கள், எவ்வளவு லட்ச ரூபாயை ஏப்பமிட்டுள்ளார்கள் என்பது குறித்து தெரியவரும்.